கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். எப்பாடா ஒரு வழியா நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ எல்லா டீமுமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்தியன் டீம் எப்பப்பா பண்ணுவாங்கன்னு கேட்டால் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஏது யாரெல்லாம் ஸ்குவாடில் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, இன்னைக்கு ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லிட்டாங்க. டிவி முன்னாடி உட்காந்தா 12:30 மணிக்கு கரெக்டாக ப்ரெஸ் மீட்னு சொன்னாங்க. சரி ஓகே, ஷார்ப்பாக 12:30 மணிக்கு டிவியை போட்டு பார்த்தா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்களே தவிர அந்த ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வரவே கிடையாது. பிசிசிஐ என்னென்னமோ டிசிப்ளின்னு சொன்னாங்க. 12:30 மணிக்கு ப்ரெஸ் மீட்டை வச்சுட்டு 3:15 ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் வருது. எல்லாருமே டிசப்பாயின்மெண்ட். ஒரு செகண்ட் சோசியல் மீடியாவில் ஃபுல்லாமே இதை பற்றி தான் பேச ஆரம்பிச்சாங்க. இன்ஃபேக்ட் நியூஸ் சேனல் முதல் கொண்டு இதை தான் கவர் பண்ணாங்கன்னு சொல்லணும். இந்த விராட் கோலி வாட்சில் டைம் பார்க்குற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சுட்டு எப்பயா அனௌன்ஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ ஒரு வழியா ஃபைனலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்குவாட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி 90% கரெக்டாக இருக்கு. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இல்லை, சிராஜ் மட்டும் இல்லை. சிராஜ் மட்டும் இருந்திருந்தாரு அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண ஸ்குவாட் அப்படியே தான் இருக்கு. ஸோ 100% ஸ்குவாடாக தெரியும். ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த லைனப்ல இருப்பாருன்னு சொல்லிட்டு அவர் வந்திருக்காரு. பும்ரா ஃபிட்டா இல்லையா, எப்போ வர போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தப்போ அவரே சோசியல் மீடியாவில் சொன்னாரு, நீங்க அன்பார்ச்சுனேட்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்பாதீங்க. ஸோ தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க, நான் ஃபிட்டாக தான் இருக்கேன். இந்த நியூஸ் சேனல்லாம் இவ்வளோ போய் சொல்லுவாங்கன்னு நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கூட அவர் பேசியிருந்தாரு. ஸோ ஃபைனலாக பும்ராவும் இருக்காரு அண்ட் ரொம்ப முக்கியமாக முகமது ஷமி இருக்காங்க. ஸோ ஓவரால் ஸ்குவாட் மறுபடியும் படிச்சிருவோமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேப்டன் ரோஹித் சர்மா, ரெண்டாவது சுப்மன் கில் வைஸ் கேப்டன். சுப்மன் கில் வரைக்கும் ஓகே, அந்த வைஸ் கேப்டன் சொல்லும்போது தான் ஸோ எல்லாருக்குமே பதப்பதப்பாக இருந்ததுன்னு சொல்லி ஆகணும். என்னையா சொல்கிறீங்க இவர் வைஸ் கேப்டன் ஆனுங்கிற மாதிரி ஸ்குவாடை பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு விராட் கோலி, ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர், அதுக்கப்புறம் கேஎல் ராகுல், ஹர்திக் பாண்டியா. இப்போ புரியுதா ஏன் வந்துட்டு கில்ல வைஸ் கேப்டனாக போட்டதுக்கு எல்லாருக்கும் வந்துடுச்சாங்கன்னு சொல்லிட்டு. ஹர்திக் பாண்டியா இருக்கிறாருங்க. ஸோ அவர் உங்களுக்கு ஒரு T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணி தந்திருக்காரு. சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, நல்ல ஒரு கேப்டன்சி. ஸோ அடுத்து லீட் பண்ணிட்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு தான் இருக்கு. ஸ்ரேயாஸ் ஐயர் இருக்காரு. இவ்வளோ பேர் இருக்கும்போது போயோ அவருக்கு கொடுத்துருக்கீங்களேன்னு சொல்லிட்டு. எஸ், கில்லை பொறுத்த வரைக்கும் செம்ம டேலண்ட் தான். ஸோ யங் டேலண்ட் தான், எல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் ரீசெண்ட் டைம் ஃபார்ம் எல்லாம் வச்சு பார்க்கும்போது வைஸ் கேப்டன் கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியாக்கு தான் போயிருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், முகமது ஷமி, ஹர்தீப் சிங் இந்த லைனப்பில் இருக்காரு. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இவர் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக பேக்கப் ஆப்ஷனுக்கு ரொம்ப முக்கியங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட், ரவீந்திர ஜடேஜா அப்படிங்கிற மாதிரி ஸ்குவாட் முடியுது. ஸோ ரொம்ப எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி எல்லா பிளேஸுமே கவர் ஆகிட்டாங்க. இன்னும் சேட்டன் இல்லை, அதுக்கப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாட் இல்லை, சிராஜ் இல்லை. ஸோ இவங்கெல்லாம் இல்லாததா கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆகாஷ் தீப்பை எடுப்பாங்கங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அவருடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து எடுக்கலாம்ங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு இருந்தப்போ ஆகாஷ் தீப்புக்கு பதிலாக ஹர்தீப் சிங் தான் உள்ள வரணுங்கிற மாதிரி அவரை தூக்கி போட்டாங்க. அட்லீஸ்ட் பிரசித் கிருஷ்ணா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம், கடைசி அந்த டெஸ்ட் மேட்ச்ல செமையாவே போட்டு கொடுத்தாரு. ஸோ அவரையாவது எடுத்திருக்கணும், அவரும் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம். ஸோ ஓவராலாக இந்த ஸ்குவாட் பார்க்கறதுக்கு டீசெண்டான ஸ்குவாடுங்க, அதில் மாற்றமே கிடையாது. அபவ் 90% மேலே ரேட்டிங் கொடுக்கலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஸோ நம்ம 50 ஓவர் வேர்ல்ட் கப்புக்கு போனோம் இல்லையா, சேம் சிமிலர் ஸ்குவாடு, அதே மாதிரியான பிளேயிங் லெவல் தான் வந்துட்டு சூஸ் பண்ண போறாங்க. ஹோப்ஃபுல்லி அதே மாதிரி நம்ம ஃபைனல் வரைக்கும் போனால் நல்லாயிருக்கும். என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இது போக ஸ்குவாடை பற்றின கம்ப்ளீட் அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுவோம். ஸோ ஓப்பனிங் யார் இறங்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் அந்த 11 வந்துட்டு எப்படி பிரித்து பார்க்க போகிறாங்க. ஸோ விராட் கோலி ஓப்பனிங் இறங்க போகிறாரா, ஒன் டவுனில் வர போகிறாரா, ஃபினிஷிங் ரோல் யாருக்கு அதிகமாக கொடுக்க போகிறாங்க. ஸோ கில்லு தான் கண்டிப்பாக வைஸ் கேப்டன்னா, அவர் தான் 11ல் இருக்க போகிறாரு. ஜெய்ஸ்வால் கண்டிப்பாக சான்ஸ் கொடுக்க மாட்டாங்களாங்கிற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்க போது. எல்லாத்தையுமே செப்பரேட் வீடியோவை போடுவோம். தட்ஸ் வீடியோ கைஸ். இதை வச்சு பிளேயிங் 11 மேக் பண்ணி தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுடைய ஃபேவரட் யார் அப்படிங்கிறத சொல்லுங்க. அண்ட் கேப்டன்சி, அதாவது வைஸ் கேப்டன் கில்லுக்கு கொடுத்ததை பற்றி உங்களுடைய தாட்ஸ் எல்லாமே தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.